வணக்கம். யாரும் செய்யாததை செய்த சிஎம் விஜய். அது என்ன செய்கை? உங்களுக்கு தெரியும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடக்க இருக்குது. இதில் தமிழகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சிஎம் அதை தொடங்கி வச்சுருக்காரு. மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வீடியோவை போட்டிருக்காருன்னே சொல்லலாம். இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் அது முக்கியம்? இதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் ரொம்ப நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இறுதி முடிவை எடுத்து விட்டார். அந்த இறுதி முடிவு என்ன? நீங்கள் சொல்கிற மாதிரி கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எந்த பக்கம் ஆனால் எனக்கு என்ன தோழிங்கிற மாதிரி கட்சியே முடிஞ்சு போச்சு. இனிமேல் இறுதி முடிவு எடுத்தானா முதல் முடிவு எடுத்தானான்னு கேட்குறீங்க. அதை பற்றியும் பேசுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் விஜயன் அவர்கள் இன்னைக்கு காவல்துறை போய் விசாரித்தது, அது தொடர்பாக பத்திரிகையாளர்கள்லாம் பொங்கி எழுந்தது. ஆதாரம் இல்லாமல் கூப்பிடுவாங்களா இவ்வளோ பெரிய சேனலில் ஒர்க் பண்ணுறவங்கள? அப்போ பல ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல ஆடியோ வீடியோக்கள் வெளிவர போகிறது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி திமுகவை கதிகலங்க வைத்திருக்கேனே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிஎம் போய் சமூக நீதி அந்த விடுதிக்கு போய் அங்கே ஆய்வு பண்ணதாகட்டும், மாணவர்கள்ட்ட அவர்கள் கலந்துரையாடல். இல்லை யாரும் கவனிக்காத விஷயம் என்னென்னா, கடந்த திமுக ஆட்சியில் இந்த கலந்துரையாடல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பல்வேறு அமைச்சர்கள் மீது இப்போ பாருங்கன்னா, பலவிதமான திமுக ஊடகங்களில் பாருங்கள், இந்த மீன்வளத்துறை அமைச்சர் அவ்வளோ ஊழல் பண்ணிட்டாரு, அது நக்கீரனில். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பலவிதமான ஊழல்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஊழல் நடந்திருந்து அது நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக எல்லாரும் அதை பற்றி பேசுவோம். நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து தான் இல்லை. ஜூனியர் விடனில் ஒரு 5 அமைச்சர்கள் பணம் வாங்குறாங்க அப்படின்னு பேரோடு போட்டிருக்காங்க. கால்நடைத்துறை அமைச்சரில் ஆரம்பித்து, உயர்கல்வித்துறை அமைச்சரில் ஆரம்பித்து, இப்படி பல பேரே போடுறாங்க. அதை பற்றி நம்ம பேசணும். தவறு இருந்தால் தப்பு தான். நீங்கள் முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் கண்டிக்கிறாரு, வெளிப்படையாக மக்கள்கிட்ட போய் சேரும், இது தெரிஞ்சே கண்டிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எப்பா யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையாக இருப்பேன், எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவேன் அப்படின்னு இந்த விதமான ஒரு தைரியமான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவை. கடந்த காலங்களில் இருந்தவர் ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்னு நான் சொன்னோன்னா நீங்கள் நிறைய பேர் கருத்தும் சொல்லுவீங்க. அதற்கு இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். எப்படியாவது இந்த ஆட்சியை கவுத்திட வேண்டும் என்று ஒரு பெரிய குரூப்பே கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறதா வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பொன்ராஜ் அவர்களுக்கு இன்றைக்கி கோர்ட்டு ஒரு இடியை இறக்கியிருக்காங்க. அப்துல் கலாமுக்கு உதவியாளர்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி இருக்கீங்க அப்படின்னு வெளுவெளின்னு வெளுத்து விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். பொன்ராஜ் அவர்கள்ட்ட பேசி சரி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அவர் பொதுவாக தான் சொன்னாருன்னு பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், அவர் பொதுவாக தான் பேசுகிறார்களான்னு. சரண்டராகும் திமுகனே சொல்லலாம். ஏன்னா திமுகவில் பல பேர் இன்றைக்கி வாயை திறக்கிறது இல்லை. பழனி கோயிலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு சார் பதிவாளர் தப்பாக பதிவு பண்ணிட்டதா கோர்ட்டு ரத்து பண்ணியிருக்காங்க. இது திமுகவுக்கு அல்வா சாப்பிட்ற மேட்ரு. இப்போ யார் வந்திருக்கணும் களத்தில்? நல்லா யோசனை பாருங்கள். இந்நேரம் சேகர் பாபு நான் வந்திருக்கணும். அவர் தானே முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர். நான் இருந்த காலத்தில் பார்த்தீர்களான்னு சொல்லணும். அவர் அமைதியாக இருக்கார். முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி சேகர் பாபுக்கு பேசுனா உள்ளத்துக்கு போட்டுருவாங்கன்னு பயத்தில் நடுங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் இவருடைய வீரம். விசாவை பார்த்தவங்க வீரம். இப்போவும் சொல்கிறோம், பழனி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தவறு செய்த யாராக இருந்தாலும் தண்டிக்க பண்ணுங்க. அது டிவிக்கே யாரும் மாற்று கருத்தே இல்லை. டிவிக்கு காரங்களும் உடன்படுவாங்க. சிஎம் ஊழலுக்கு ஒழிக்கிறங்கிறாரு. சில பேர் பண்ணக்கூடிய தப்பு டிவிக்கேவை பாதிக்குது. பல பேர் என்ன திரும்ப புலம்பிட்டு இருக்காங்க, வழியில் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கூட சொல்லுவீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். பழனி கோயிலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் உண்மையிலேயே இதில் அரசியல் டிவிகேக்காரர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த பழனி மேட்ரு போயிடலான் இருக்கோம். பழனி கோயில் விஷயத்தில் இன்றைக்கி பெரிய பூதாகரம் ஆகி கொண்டிருக்கிறது. பூதாகரம் ஆக வேண்டிய செய்தி தான். ஏன்னா பல கோடி மதிப்புள்ள இடம் இன்றைக்கி கம்மியான பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி முறையற்ற வகையில் பதிவு செஞ்சுருக்காங்க. பதிவுத்துறை அந்த யார் பத்திரப்பதிவு பண்ணணுமோ அன்னைக்கு அவர் வராமல் 67 கிலோமீட்டர்லேருந்து இன்னொருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. இதை கோர்ட்டு ரத்து பண்ணியிருக்கு. திமுக என்ன சொல்லுது? கடந்த காலங்களில் இதை நாங்கள் தான் பாதுகாத்தோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிக்கு அரசாங்கம் பாருங்கள் அதை ஆட்டையை போட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரே விஷயந்தான், விசாரணையில் இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்புறம் இதை பற்றி பேசுவோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு அப்படிங்கிறத பற்றி முன்னாள் அமைச்சர் யார், நம்ம சேகர் பாபு அண்ணா இதை பற்றி ஏதாவது பேசணும். எப்பயுமே பார்த்திங்கன்னா, ஒரு டாஸ்மார்க்கை பற்றி சட்டசபையில் நிர்மல்குமார் பேச ஆரம்பித்தா செந்தில் பாலாஜி பேசுவார். போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் பேசுவார். ஆனால் இந்த மாதிரி முக்கியமான இஷ்யூ இருக்குது, சேகர் பாபு பேசவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால், சேகர்பாபு வீட்டில் இன்னும் சில தினங்களில் வரக்கூடியது ரெய்டு. அது அவருக்கும் தெரியும். பெரிய அளவுக்கு பிரச்சனையில் மாட்ட போகிறார். அதுதான் இந்த விஷயம். இந்த பழனி முருகன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போவும் நான் சொல்கிறேன், அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இதில் அமைச்சர் சம்மந்தப்பட்டிருப்பார் நான் நினைக்கிறேன்.
அது வந்து அப்படி வந்து ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லி எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு பதட்டம் இருக்குது. ஐயோ சிஎம் வந்து ரொம்ப நெருப்பு மாதிரி இருக்கார், தேவையில்லாமல் நம்ம நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுல முழுமூச்சாக பணியாற்றிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்துக்குது, அதை நான் மாற்றுக்கருத்து இல்லை, ஏதோ ஒரு தப்பு நடந்துக்குது. இந்த அளவுக்கு வந்து அசால்ட்டாக இருந்திருக்கக்கூடாது, அரசாங்கம் கவனமாக இருந்திருக்கணும். அது யார் காரணமோ கண்டிப்பாக அது வந்து நடவடிக்கை எடுக்கணும், அதை மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் இதை வச்சு நம்ம டிவிக்கு அரசு முழுக்க மோசம் ஊழல் பண்ணியிருக்காங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. சார் அங்கே ஒன்றுமே இங்கே ஒன்றுமாங்கன்னா அப்படி இப்படி அரசியல் புரசல் நடந்துட்டு, அது நான் மறுக்கலை. கல்வித்துறையில் அமைச்சர் ராஜ்மோகன் எல்லாருக்கும் வந்து அங்கீகாரம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு, அதிகாரிகள் பணம் வாங்குறதா ஜூவில போடுறாங்க. அதையும் தாண்டி பால்வளத்துறை அமைச்சர், அங்கே உயர்கல்வித்துறை அமைச்சர், அந்த அவங்களுடைய மனைவியை வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவரும் நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர் தான் வந்து தம்பி கவலைப்படாதீங்க, உங்களை கல்குவாரி வச்சு தரேன்னு சொல்லி அவர் கூட சுற்றிட்டுருக்காரு. பலவிதமான விஷயம் நடந்துகிட்ருக்குது. இப்போவே சிஎம் உஷாராகணும்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம், யார் சொன்னாலும் ஏற்றுக்கலாம்ல. இந்த மாதிரி அமைச்சர்கள் சில பேர் பண்ணக்கூடிய தப்பு சிஎம்மை தான் பாதிக்கும். அதனால் பழனி முருகன் கோயில் விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி வெகுஜன மக்கள் மத்தியில் டிவிகே அரசுக்கு லைட்டாக ஒரு களங்கம் தான். நீங்கள் டிவிகே காரங்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை, இதை வந்து எல்லாரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அசால்ட்டாக டிவிகே அரசாங்கம் இருந்திருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், பொன்ராஜ் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் இடியை இறக்கியிருக்காங்க. அந்த இடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்ராஜ் அவர்கள் வந்து நான் வந்து பெண்களை பற்றி தப்பாக பேசலை, உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு புனையப்பட்டிருக்கிறது, அமைச்சர்கள் கொடுத்த வழக்குனால வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போலகுது, இதை ரத்து பண்ணணும்னு சொல்கிறார். இப்போ நீதிமன்றம் சொல்லுது, நீதியரசர் இளந்திரையன் தான், என்னங்க சொல்கிறீங்க, அப்துல் கலாமுடைய ஆலோசகர்னு சொல்கிறீங்க, இப்படியா பேசுகிறது நீங்கள், அதனால் இந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ண முடியாது, இவ்வளோ மோசமாக பேசியிருக்கீங்க, இது நீங்கள் வந்து எல்லா பெண்களையும் பார்த்து இது பண்ணுற, எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது பேச்சு அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு பேச்சை பேசியிருக்காரு. கடந்த காலங்களில் பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி எப்படி பேசினார் தெரியும். ராஜா அவர்கள் கூட்டணி கட்சிகள் வெளியில் போனபோது அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு, ரொம்ப அசிங்கமான விளக்கம். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அதை அப்படியே டெலீட்லாம் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவினுடைய பேச்சே இப்படி தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். அதாவது அதிமுகவிலையோ டிவிக்கோலையோ கடைகோடியில் இருக்கவங்க தான் இந்த மாதிரியான விஷயத்தை பேசுவாங்க. திமுகவில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடியவர்களே, திமுகவின் முகமாக இருக்கக்கூடியவர்களே இப்படி பேசினால்தான் திமுக முட்டு சந்தளிக்குது. இனியாவது திமுக திருந்த வேண்டும். பார்த்துட்ருங்க, நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ நாள் திருந்தாது இப்போயாவது திருந்துவான்னு கேட்குறீங்க, கரெக்டு தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இறுதி முடிவை எடுத்து விட்டார் ஸ்டாலின். என்னங்க இறுதி முடிவு எடுத்துட்டார், அரசியலிருந்து ஓய்வு பெற போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஓய்வு பெறல, பட் ஓய்வு பெறுற மாதிரி தான். ஏன்னா இப்போ எல்லாரும் தம்பி தான் பார்க்குறாங்க, உதயநிதி அவர்கள் தான் பார்க்குறாங்க, அதான் அவர் தான் இளம் தலைவர், இனிமேல் ஸ்டாலினை பார்த்து புரோஜனம் இல்லைங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. கண்டிப்பாக பிரச்சனை வெடிக்கும். அன்புமணிக்கு ராமதாஸ்க்கு அடிச்சதில்லை, அது மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அரசியல் எதுவும் நடக்கலாங்க, பார்த்துருக்கோம். லல்லு பிரசாத் யாதவ் உங்கள் பையனுக்கும் சண்டை, அன்புமணி ராமதாஸ் சண்டையை பார்த்தா சேர்ந்துருவாங்க, ஆனால் சண்டை இருக்கும். சரத்பவாருக்கும் அவங்க தம்பி சண்டை, பல குடும்பத்தில் சண்டை தான். பதவியும் பவரும் பக்கத்தில் கவிதாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டை, தனிக்கு சேர்ந்தம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஊர்லேயும் சண்டை இருக்கும், பணம் அதிகாரம் இருந்தால். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், காங்கிரஸோடைய போராட்டத்துக்கெல்லாம் துணை நீக்காதீங்க அப்படிங்கிறார். காங்கிரஸ் யார் எதிர்த்து போராடும்? பிஜேபி எதிர்த்து போராடும். அந்த போராட்டத்துக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஜேபிக்கு எதிராக போராட்டம் நடத்தாதீங்க, அதுதான். அதுக்கப்புறம் ஒரு வரி சேர்த்து சொல்கிறார், யாராவது நம்ம இந்த மாதிரி சொல்லிடுவோன்ட்டு, மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரல் கொடுக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் வெளியே வர தயாராகிட்டார், சீக்கிரம் வெளியே வருவார். அங்கே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு இடி சிபிஐ இது எதுவும் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏன் உலகம் என்ன சொல்லட்டுமே, எனக்கு நான் தான் நீதிபதினு ஒரு படத்தில் பாட்டு வரும். அந்த மாதிரி செந்தில் பாலாஜி இன்னும் தலைமறைவாக இருக்கார், ஒன்றும் பிடிக்க முடியல, கெத்தை காட்டிகிட்டு இருக்காரு. அதாவது என்னென்னா, இது ஒரு பெரிய வீரம்ங்கிறாங்க. அதாவது முன்ஜாமீன் கொடுத்தா எல்லாம் வெளியில் வருவாங்க. முன்ஜாமீன் கொடுத்த பிறகும் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய, யார் சொல்கிற, ஒரு பெரிய உத்தமர் செந்தில் பாலாஜி, இப்படி தான் சொல்லணும். தியாகி செந்தில் பாலாஜினே சொல்லலாம். ஆனாலும் செந்தில் பாலாஜியை கண்டுபிடிக்க முடியல பாருங்க. தமிழக போலீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னே தெரில. உண்மையிலே சொல்கிற மாதிரி நேபாள் பார்டரில் தான் இருக்காரா, எல்லாம் சரியானவன தான் வருவாரா, ஒன்றுமே புரியலையே. அப்போ என்னென்னா, இப்போ காவல்துறை வந்து சில பேரை தேடி சீக்கிரம் கண்டுபிடிக்கும். உங்களுக்கு தெரியும், தமிழக காவல்துறை அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, அவ்வளோ நெட்வொர்க் இருக்குது. ஆனால் ஒரு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவரையே கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கும்போது எங்கே தான் இருக்கிறார் கேட்டால் இதுதான் வீரம்ங்கிறாங்க திமுகவில். பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் எப்படி இருக்கிறாரு, முன்ஜாமீன் கையெழுத்து போட சொன்னாங்க, அது கூட கையெழுத்து போடாமல் இருக்கார் பார்த்தீங்களா. அதுதான்
இப்பவும் சொல்கிறோம், செந்தில் பாலாஜியை ஏதோ ஒரு வழக்கில் சீக்கிரம் கைது செய்யத்தான் போகிறார்கள். நீங்கள் சொல்கிறீங்க சார் அந்த செந்தில் பாலாஜி கைது, செந்தில் பாலாஜி தம்பி கைது அப்படின்னா அந்த ஆனந்தமான வார்த்தைகள் எப்போ வரும்ன்ட்டு சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, வரலன்னா நினைக்கிறீங்க. இல்லை இல்லைங்க, இந்த கவர்மெண்ட் ஒரு மாறி இருக்குது. சிஎம் வந்து நேரடியாக வெளிப்படையாக சிங்கப்பூரில் ஒரு அமைச்சர் ஓடி ஒழிஞ்சிட்டாரு, ஓடு 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 வராரு பாரு வேட்டைக்காரன், இந்த அளவுக்குலாம் பாடினதுக்கப்புறம்லாம் சும்மா வர்ற மாதிரி. இது ஒரு மாதிரியான அரசு தான். இந்த மாதிரி அரசு இருக்கணும்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. சார் தூக்கி உள்ளே போடுங்க சாருங்கிறாங்க. இங்கே சில நிர்வாக காரணங்கள் முடியவில்லை. ஏன்னா இங்கே இருக்க பல அதிகாரிகள் இன்னும் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. அவர்கள் ஒவ்வொன்றாக களை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், பல பேரை களை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் களை எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் எல்லாமே சரியாகத்தான் நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சமூக நீதி விடுதிக்கு போய் சிஎம் பேசுனது சைதாப்பேட்டையில். அங்கே இருக்கவங்கள்ட்ட குறைய கேட்குறாரு. இல்லைங்க, சாப்பாடு வந்து 4 நாள் நல்லா போட்டாங்க, அதுக்கப்புறம் சரியாக போடல சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுவே பழைய சிஎம்மாக இருந்ததுன்னா பார்த்துருப்பீங்க. தீப்பெட்டி ஆலையில் போய் ஆய்வு பண்ணாலும் இந்த தீப்பெட்டி ஆலை முதல் நாள்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவார். அதேமாதிரி நரிக்குறவர் வீட்டுக்கு போகிற மாதிரி சூப்பராக இருக்கும் நரிக்குறவர் வீடு. இவருக்குன்னே தனியாக டீ போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எப்படிங்க ஆட்சி போதுன்னா, உங்கள் ஆட்சி சூப்பர் சார்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, குறைய சொல்கிறாங்க. இதுதான் உண்மையாக. ஏன்னா முதலமைச்சர் இந்த மாதிரி அடிக்கடி ஆய்வுக்கு போனாலும் இப்போ அணியரசு என்ன யோசிப்பார், என்னப்பா டபக்குன்னு வந்துட்டார் சிஎம், பக்காவாக இருக்கணும், இதெல்லாம் யோசிப்பார்ல. அவர் நல்லா பணியாற்றிருந்தாலும் இன்றைக்கி பல அமைச்சர்களுக்கு எப்போ சிஎம் என்ன பண்ணுவார்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. இப்போவும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் வேறு மாதிரி அவர் வந்து கண்டிப்பாக லஞ்சம் வாங்கக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. அதாவது டிவிக்கு அரசு வந்து ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து இப்போ வந்து அவங்க பல ஓட்டைகள் இருக்குது, அதெல்லாம் உண்மை தான். எடுத்த உடனே அதை வந்து எல்லாரும் காந்தியா காமராஜர் ஐயாவா மாற்ற முடியாது. ஆனால் மாற தயாராகி கொள்ளுங்கள், இல்லாவென்றால் அதிரடிகள் பறக்கும். இதான் இன்றைக்கி சிஎம் சொல்கிறதான்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலவிதமான அதிரடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் விஜயன் அவர்கள் வந்து ஏற்கனவே கைதான திருநாவுக்கரசு அவர்களுடன் பேசியிருக்காரு. இதுக்கு பேர் வந்து மேகாலயா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. மேகாலயாவில் உங்களுக்கு தெரியும், எம்எல்ஏக்கள்லாம் பிஜேபி தூக்கிட்டு இருக்கிறது தெரியும். பல ஊரில் பிஜேபி பண்ணுற வேலை. அப்போ திருநாவுக்கரசு அவர்களுக்கும் விஜயன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? அவர் தொழில் ரீதியாக பேசினார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தொழில் ரீதியாக பேசினால் திருநாவுக்கரசு என்றைக்கு அரெஸ்ட் ஆனாரோ அன்னைக்கே போய் காவல்துறையிட்ட ஐயா ஏற்கனவே என்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார், இந்த நியூஸில் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நான் தெரிஞ்சு எங்கள் சேனலில் போடலான் இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இதாங்க ஆதாரம்னு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு 10 நாள் அதுக்கப்புறம் வந்து போலீஸே கேட்டதுக்கப்புறம் தான் போகிறார். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆடியோ எத்தனை எம்எல்ஏவை தூக்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஆடியோ நிறையா வந்திருக்குதான். இன்னும் நிறைய ஆடியோக்கள் வெளியில் வரப்போகுது. அதனால் பத்திரிகை சுதந்திரம் பறி போயிடுச்சுங்கிறாங்க. இப்போவும் நம்ம சொல்கிறோம், பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து தனி மனிதனுடைய, அதாவது என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் தப்பு பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது பத்திரிகையாளர் சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையதாக இல்லை. வெகுஜன மக்கள் இன்றைக்கி பத்திரிகையாளர் அப்படின்னா வெகுஜன மக்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட பத்திரிகையாளர், நியாயமான பத்திரிகையாளர் யார்? நல்லா சொல்லி பாருங்க, நியாயமான பத்திரிகையாளர் யாராவது இருக்காங்களா? பார்த்துட்டு இருக்க மக்கள் இல்லைன்னு தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அதே மாதிரி சரியான ஊடகம், நடுநிலையான ஊடகம்னு ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வி என் காதில் விழுது. அதனால தான் பல ஊடகங்களை பின்னால் தூக்கி போட்டாலும் மக்கள் வந்து ரசிக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி விஜயன் அவர்கள் காவல்துறை வளையத்துக்குள்ளே வந்து விட்டார். இன்னும் பல அதிரடியான தகவல்கள் வரும். அப்போது இந்த பத்திரிகையாளர்கள் குரல் கொடுத்தாங்க, ஆட்டோமேட்டிக்காக அடங்கி போயிடுவார்கள். நான் உறுதியாக நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.